ஓம் சரவண ஜோதியே நமோ நம. இன்னைக்கு உலக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் நமக்கு துன்பம் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பிரச்சனைகள் வந்துருச்சு. அதேமாரி பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கு எல்லாம் பாதுகாப்பு என்ன வேணும்னா, அந்தந்த காலகட்டத்தில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் முருகப்பெருமான்ட்டையும் அகத்தியர்ட்டையும் கேட்குறாங்க. உலக மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறதுன்றத. அதுக்கு முருகப்பெருமான் சொல்லியிருக்காங்க. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. காலையில் ஒரு 12 முறையும், நைட்டு படுக்க போகும்போது ஒரு 12 முறையும், ஒரு காரியத்தை தொடங்கும் போது எல்லாம் மானசீக வழிபாடை ஒரு 3 முறையும் சொல்கிறாங்க. அது மாதிரி சொன்னாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் அந்த குழந்தைக்கு சொன்னீங்கன்னா, அந்த குழந்தைய நாமத்தை சொல்லிருச்சுன்னா, அந்த குழந்தை பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாது. அதே மாதிரி பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், வீட்டில் இருக்க பெண்கள் சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட யாரும் நெருங்க முடியாது. ஒரு துன்பம் வருதுன்னா முன்கூட்டியே உணர்த்தி நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் வலிமை. இப்போ இந்த காலகட்டத்தில் இயற்கையினால் நிறைய பாதுகாப்பு இல்லாமல் இயற்கை சீற்றம், பூகம்பம், நிலநடுக்கம் இது மாதிரிலாம் வருது. அப்போ இதில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வலிமை சித்தர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இதில் ஞான திருவடின்ற மாத இதழ் குருநாதர் எழுதிட்டு இருக்காங்க. அந்த புக்லேயே வந்திருக்கு. தினமணி அந்த புக்லேயே வந்திருக்கு. அதனுடைய பதிவு தான் இந்த பதிவு. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. உலகில் இயற்கை சீற்றங்களான நிலநடுக்கம், பூகம்பம், கடல் கொந்தளிப்பு, பெருமழை, பெரும் புயல், பெருவெள்ளம் போன்றவை அவ்வப்போது நடந்து வருகிறது. இந்த இயற்கை சீற்றங்களினால் மனித வர்க்கமும் மற்ற உயிரினங்களும் பாதிப்பு அடைகிறது. தற்போது இந்த உலகின் பரப்பளவு கடல் 71%, நிலம் 29% உள்ளது. வல்லமை பொருந்திய இயற்கை ஒரே இரவில் மொத்த நிலப்பரப்பையும் கடல் நீரால் நிரப்பிவிடும் ஆற்றல் கொண்டது. கடலில் ஒரு பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டால் வீராணம் ஏரியும் கடலும் ஒன்றாகிவிடும். இவ்வளவு ஆற்றல் பொருந்திய இயற்கையை மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கையை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இயற்கையை வென்று சாகா வரமாகிய மரணமில்லா பெருவாழ்வை பெற்ற ஞானிகளுக்கு மட்டுமே உண்டு. இந்த உலகினையும் உலகில் வாழும் மனித வர்க்கம் மற்றும் பிற உயிர்களையும் இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்கள் ஞானிகள். ஞானிகளின் ஆற்றல் குறித்து மகான் முருகப்பெருமான் ஆசியோடு ஞானம் பெற்று சித்தி பெற்ற மகான் பாம்பாட்டி சித்தர் அருளியுள்ளார்கள். தூணை சிறு துரும்பாக தோன்றிட செய்குவோம், துரும்பை பெருந்தூணாக தோன்ற செய்வோம், ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஆக செய்குவோம், ஆரவாரத்தை எதிரே நின்று ஆடு பாம்பே. மகான் பாம்பாட்டி சித்தர். சித்தர் வல்ல பங்கூரல் கவியன் 27. 8 மலைகளை பந்தாய் எடுத்து எரிகுவோம், 7 கடலையும் குடித்து ஏப்ப விடுவோம், மட்டுப்படா மணலையும் மதித்து விடுவோம், மகாராசன் முன்பு நீ நின்றாடு பாம்பே. மகான் பாம்பாட்டி சித்தர். சீறுபுலி யானை யாழி சிங்கம் முதலாய் சீற்றடிக்கும் குற்றவேல் செய்க சொல்லுவோம், வீறு பெறும் கடவுளை எங்களுடனே விளையாட செய்வோம் என்று ஆடு பாம்பே. மகான் பாம்பாட்டி சித்தர். சித்தர்களின் ஆற்றலுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேற எந்த சக்திக்கும் இல்லை என்பதை மேற்கண்ட கவிகளின் மூலம் விளக்கியுள்ளார். மொத்த கடல் நீரையும் ஒரு கிணற்றினுள் அடக்கிவிடும் வல்லமை கொண்டவர்கள் ஞானிகள் என்று மகான் தாய்மான சாமிகளும் அருளியுள்ளார். பாட்டாளி துதைத்து வளர் கற்பகம் நானிலை பாரினிடை வரவழைப்பீர், பத்மநிதி சங்கநிதி இருபாரி சத்திலும் பணி செய்யும் தொழிலாளர் போல் கேட்டது கொடுத்து வர நிற்க வைப்பீர், பிச்சை கேட்டு பிழைப்போரையும் கிரீடபதி ஆக்குவீர், கற்பாந்த வெள்ளம் ஒரு கேணியிடை குறுக வைப்பீர், ஓட்டினை எடுத்து 1008 மாற்றாக ஒளிவிடும் பொன்னாக்குவீர்,
உரகனு மிளப்பார யோக தண்டத்திலே உலக சுமையாக வருளாவான். மீட்டிடவும் வல்ல நீர் என் மனக்கல்லை யானேன் மெழுகாக்கி வைப்பதரிதோ வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர்கணமே. மகான் தாய்மானர் பாடல். பெரும் ஆற்றல் படைத்த ஞானிகள் உலக ஞான தலைவன் மகான் முருகப்பெருமான் தலைமையில் இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும் காலம் நெருங்கி வருகிறது என்று மகான் முருகப்பெருமான் இன்றைய நூலில் அருளியுள்ளார்கள். மகான் முருகப்பெருமான் தலைமையில் நடைபெறும் ஞான ஆட்சியில் மகான் முருகப்பெருமானின் ஆசி பெற்ற நவகோடி சித்தர்களும் பங்கு பெறுவார்கள் என்றும், ஞான ஆட்சியில் உலகமெங்கும் நீதி நேர்மை நிலைநாட்டப்படும் என்றும் அருளியுள்ளார்கள். ஞானிகளின் ஞான ஆட்சியில் பங்கு பெற விரும்புகின்றவர்கள் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும், லோபித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும், உயிர் கொலை தவிர்க்க வேண்டும், புலால் உணவினை முழுவதுமாக மறுக்க வேண்டும், சுத்த சைவ உணவை மேற்கொள்ள வேண்டும், தங்களால் முடிந்த அளவு பசித்த ஏழை எளியவருக்கு அன்னதானம் செய்து வர வேண்டும், வாரம் ஒரு பசித்த ஏழைக்காவது பசியாற்றி வர வேண்டும். இந்த உயர்ந்த கொள்கைகளை கடைபிடிப்பதோடு தினமும் காலை மாலை சிறிது நேரமாவது மகான் முருகப்பெருமான் திருவடிகளை ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்றும், ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி என்றும் தொடர்ந்து பூஜித்து, முருகா அடிமையை காப்பாற்றுங்கள் முருகா, அடிமைக்கு ஞான ஆட்சியில் தொண்டாற்ற வாய்ப்பு கொடுங்கள் முருகா என்று வேண்டி வந்தால் மகான் முருகப்பெருமான் ஆசியினால் நோயற்ற வறுமையற்ற வாழ்க்கை அமைவதோடு ஞானிகளின் ஞான ஆட்சியில் பங்கு பெறவும் வாய்ப்பு கிடைக்கும். நற்றவ வேலனை நாளும் போற்றிட பற்றற்ற வாழ்வும் பரகதியும் கூடுமே. ஆற்றலாம் வேலவன் அருளினை போற்றிட ஏற்றமே வாழ்வில் இன்பம் உண்டாம். உண்டாம் ஞானமும் யோகமும் வாழ்வும் கண்டவர் கண்ட கருத்து இதுவாம். ஆகுமே வேலவன் அருளினை போற்றிட வேகுமே காமம் வெந்து பொடியாகும். பற்றற்ற வேலவன் பதமலர் பற்றிட நற்றவமும் சித்திக்கும் நமனும் அஞ்சுவான். முருகன் அடிமை ஆறுமுக அரங்கமகா தேசிகர். இது போன்ற சித்தர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் வலிமை உண்டு. அதனால அந்த ஆற்றலை முழுமையாக பெற்றவங்க தான் துறையூரில் தற்போது தவம் செய்யக்கூடிய நமது குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள். இவங்க மூலியமாக தான் இன்னைக்கு நவகோடி சித்தரிசி கணங்களும் இறங்கி உலக மக்களை காப்பாற்ற போகிறாங்க. அதனால் குருநாதர்கிட்ட வந்து ஆசி பெற்று சைவத்தை மேற்கொண்டு வாரத்துக்கு 2 பேர்த்துக்கு அன்னதானம் செஞ்சு சித்தர்களுடைய முருகனுடைய நாமத்தை சொல்லுவோம். நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இந்த நாட்டையும் உலகத்தையும் காப்பாற்ற எல்லாரும் முருகன் நாமம் சொல்லுங்க. எல்லா மக்களும் இன்புற்று வாழ முருகனை வேண்டிக்கிறோம். ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி.